திருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. நாம் சக்தி இந்திரா காந்தி அவர்களிடம் பேசுவோங்க. வணக்கம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த ஓம் சக்தி மலேசியா சேனல் மூலம் அம்மாவினுடைய சித்தாடல்களை உலகமெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, சக்தி பீடங்களில் அம்மா என்னென்ன நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி தான். ஏன்னா சக்தி பீடங்களை அம்மா எப்ப அமைச்சு கொடுத்தாங்க? 1966 சுயம்பு மேல்மருவத்தூரிலே தானாக தோன்றிய சுயம்பை நமக்கு ஆதி பராசக்தி என்று நம் ஆன்மீக குரு நமக்கு காட்டி கொடுத்து நாம் சுயம்பை ஆதி பராசக்தியாக வழிபட்டு கொண்டிருந்தோம். அதற்கடுத்து 1977 கருவறையில் ஆதி பராசக்தி அம்மாவின் திருவுருவத்தை சிலை வடிவில் வடித்து கொடுத்து நம்மை எல்லாம் வணங்க வைத்தார்கள் நம் ஆன்மீக குரு அம்மா அவர்கள். அப்ப நம்ம அம்மா கிட்ட கேட்டோம், அம்மா எல்லா நேரத்திலையும் மருவத்தூருக்கு வர முடியலையம்மா, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, அம்மா அப்பொழுதுதான் ஆங்காங்கே சக்தி பீடங்களை அமைத்து கொடுத்து, சக்தி பீடங்கள் மேல்மருவத்தூரின் துணை ஆலயங்களாக பராமரிக்கப்பட்டு நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். சக்தி பீடத்தில் உள்ள கருவறையில் இருக்கும் ஆதி பராசக்தியின் மூலமாக நம் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் கோயம்புத்தூரில் பாரதி நகரில் அம்மா சக்தி பீடத்தை அமைத்து கொடுத்தார்கள். அம்மா அருவமாக நம்முடன் இருந்த காலகட்டம் வரை கிட்டத்தட்ட 62 சக்தி பீடங்களை அமைத்து கொடுத்து, அங்கு சென்று நாம் வழிபடும் பொழுது அம்மா நமக்கு பல வழிகளை நல் வழிகளை காட்டி கொடுத்தார்கள். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லா சக்தி பீடத்துக்கும் போயிட்டு வாங்க, ஒரு சக்தி பீடத்துல மட்டும் கும்பிட்டா போதும்னு நினைக்காதீங்க. அப்ப அம்மா அதை ஏன் சொல்லுகிறார்கள்? அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், ஒருவேளை நாம் படும் துன்பத்திற்கு நாம் செய்த ஊழ்வினை, நம் முன்னோரிட்ட சாபம், நாம் செய்த பாவங்கள், அப்ப அந்தந்த சக்தி பீடத்திற்கு ஒவ்வொரு சிறப்பு உண்டு என்று அம்மா சொல்லும் பொழுது, அந்த சக்தி பீடத்திற்கு சென்று வழிபட்டால் நம்முடைய ஊழ்வினை நீங்கி நம்மளுடைய பிரச்சனைகள் நீங்கும், நமக்குடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை ஒட்டிய ஒரு தகவலை தான் சக்தி இப்ப நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்னைக்கு தேதி 23/8/2025, 18/8/2025 கடந்த திங்கட்கிழமை இந்த மதுரையில் அம்மா ஒரு மாபெரும் சித்தாடலை பண்ணினார்கள். அதாவது என்னுடைய நெருங்கிய உறவினர் பெண், அந்த பொண்ணு பேரு மித்ரா தேவி. அந்த பொண்ணு பிரசவ நேரத்தில் இருக்கிறார்கள். கடந்த 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலையில் மதுரையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிரசவத்திற்காக அனுமதிக்க 18ஆம் தேதி காலையில இருந்து அந்த பொண்ணுக்கு வலி வந்துகிட்டே இருக்கு, பிரசவ வலி வந்து போயிட்டு இருக்குது. அப்ப நாங்கெல்லாம் போன்ல தொடர்பு கொண்டு அந்த பிள்ளை எப்படி இருக்குது, அந்த குழந்தை பிறந்துருச்சாங்கிறத விசாரித்து கொண்டே இருக்கிறோம். அப்ப நேரம் போய்கிட்டே இருக்குது, மத்தியானம் ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆகுது, வலி வந்துட்டே போகுது, இன்னும் குழந்தை பிறக்கல அப்படிங்கிற தகவல் வருது. ஒரு 4:30 மணி போல இருக்கும். அந்த பெண்ணின் கணவர், அந்த பிரசவ வழியில தூக்கிட்டு இருக்குதுல அந்த பொண்ணு இந்த மித்ரா தேவியின் கணவர் போன் பண்றாரு என் பையனுக்கு. போன் பண்ணி, குழந்தையினுடைய ஹார்ட் பீட், இதய துடிப்பு அப்ஸ் அண்ட் டவுன்ல இருக்குதுன்னு டாக்டர் சொல்றாங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா ஆற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் அழுது கொண்டே சொல்கிறார். அப்ப என்னுடைய பையன் நார்மலா பிரசவம் நடந்துரும் சொல்லிட்டு தான் அசால்ட்டா நம்ம வீட்டுல இருந்துட்டோம், நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4:45 இருக்கும் சக்தி. 18/8/2025. நான் ஏன் இதை குறிப்பிட்டு திருப்பி திருப்பி நான் நேரத்தை சொல்கிறேன் என்றால், அதனுடைய செய்தியை சொல்லும் பொழுதுதான் அது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். 4:45 கிளம்புறாரு. 4:45 கிளம்பும் போது நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அந்த மருத்துவமனைக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகும். அவ்வளவு தூரத்துலதான் அந்த பொண்ணு அங்க இருக்குது. அப்ப கிளம்பும் போது என்னுடைய பையன் என்கிட்ட, அம்மா கிட்ட வேண்டிக்கம்மா. அம்மா என்றால் யாரு? நம்மை நன்றாடம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரம்மா அவர்களை வேண்டிக்கம்மா. நான்
மருத்துவமனைக்கு செல்வதற்குள் எனக்கு நல்ல தகவல் நம்மளுக்கு வந்துரும், நீ வேண்டிக்கமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இப்படி சொல்லிட்டு கிளம்புறாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம எங்க வீட்டுல உள்ள பூஜை அறையில அம்மாவுக்கு வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டு குரு போற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அம்மா என்னம்மா, நான் என்ன பண்ணலாம்? குரு போற்றி சொன்னா போதுமா? குருவடி சரணம் திருவடி சரணம் சொன்னா போதுமா? உடனே ஒரு நோட்டை எடுத்து நாம அன்றாடம் எழுதி கொண்டிருக்கும் அந்த மந்திரத்தை எழுதுறேன். அம்மா மகா மந்திரம் என்று சொன்னார்கள் அல்லவா? ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா என்பதை எழுதுறேன். எழுதிக்கிட்டு இருக்கும்போது அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா என்னம்மா நல்லது பண்ணிடுவியாமா, அந்த பொண்ணுக்கு எல்லாம் நல்லது நடந்துருமாமான்னு கேட்கும்போது அம்மா எனக்கு உணர்த்தினார்கள் சக்திகளை. அதுதான் ஹைலைட். அம்மா என்ன உணர்த்தினாங்கன்னா, ஏதாவது ஒரு சக்தி பீடத்துல அந்த பொண்ணு பேர்ல சங்கல்பம் பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணு அப்படின்னு அம்மா உணர்த்தினாங்க. பார்த்தா மணி 5 மணி. அப்ப 5 மணி ஆகுது. எந்த சக்தி பீடத்திற்கு சொல்லுவது? மதுரையில் 3 சக்தி பீடம் இருக்குது. அப்ப 5 மணிக்கு தான் அவங்க வந்து சக்தி பீடத்தை திறப்பாங்க. அப்ப அவங்ககிட்ட சொன்னா உடனடியாக குங்கும அர்ச்சனை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது. அப்பதான் நம்மளுடைய சேனல்ல வார வாரம் கவிதாங்கிறவங்க பேசுறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க உடுமலைப்பேட்டை சக்தி பீடம், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சக்தி பீடத்துல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கருவறை சாத்திய பிறகுதான் அவங்க அவங்களுடைய வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியும் அந்த தகவல். உடனே கவிதாவுக்கு போன் பண்றேன். வாட்ஸ்அப் கால்ல போன் பண்ணா அந்த பொண்ணு எடுக்கல. அப்புறம் இன்னொரு சக்தி பீடம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சக்தி பீடத்துக்கு போன் பண்றேன், அவங்களும் எடுக்கல. அம்மா அம்மா நீ உணர்த்துனியம்மா, ஒரு குங்கும அர்ச்சனை பண்ண சொல்லி உணர்த்துறியேம்மா, அந்த குங்கும அர்ச்சனை நான் எப்படியாவது எனக்கு குங்கும அர்ச்சனை பண்ணியே ஆகணுமேம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த கவிதாங்கிற பொண்ணு 5:10க்கு எனக்கு போன் பண்றாங்க. பார்த்துட்டு என்னோட காலை பார்த்துட்டு, என்ன சக்தி போன் பண்ணீங்க? நான் இந்த தகவலை சொல்லிட்டு உடனடியாக மித்ரா தேவி மகா நட்சத்திரம், நீ உடனடியா கருவற அம்மாவுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுமா, அந்த பொண்ணு இந்த மாதிரி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கு, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்குன்னு சொல்றாங்க, நீ உடனடியா அம்மாட்ட வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுமா, நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டேன் சக்திகளை. நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு 5:45க்கு பேசுறேன், திருப்பி அந்த கவிதாங்கிற பொண்ணுகிட்ட பேசுறேன். அம்மா குங்கும அர்ச்சனை பண்ணிட்டீங்களா சக்தி? அம்மா நல்ல உத்தரவு கொடுத்தாங்களா? ஆனா எனக்கு இப்ப ஒரு 70% நம்பிக்கை வந்து விட்டது. ஏன்னா நம்ம சக்தி பீடத்துல வந்து அம்மா குங்கும அர்ச்சனை பண்றதுக்கு வழி காட்டிட்டாங்க. அப்ப நம்மளுடைய பிரச்சனை ஒரு 70% முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். அப்ப அந்த பொண்ணுகிட்ட 5:45க்கு நான் பேசுறேன். என்னப்பா குங்கும அர்ச்சனை பண்ணிட்டீங்களா? அம்மா நான் ஒரு பேப்பர்ல மித்ரா தேவி மக நட்சத்திரம் சுகப்பிரசவம் நடக்கணும்னு நான் எழுதி அம்மாவினுடைய கருவற அம்மாவினுடைய பாதத்துல வச்சு நான் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நல்லபடியாக பிரசவம் நடக்குமா, சுகப்பிரசவம் ஆயிருமா, கவலைப்படாதீங்க, ஆஸ்பத்திரியில இருந்து தகவல் வந்துச்சுன்னா என்னைய கூப்பிடுங்கம்மான்னு அந்த பொண்ணு போனை வச்சிருச்சு. அப்ப அந்த வைக்கிற சக்தி அந்த போனை வச்சு ஒரு நிமிஷத்துல எனக்கு ஆஸ்பத்திரில இருந்து தகவல் வருது. நல்லபடியா பிரசவம் நடந்துருச்சு, பெண் குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமான குழந்தை, 3 கிலோ 100 கிராம் எடையில பிறந்துருச்சுன்னு எனக்கு தகவல் வருது. அப்ப நம்ம அம்மாவை என்ன நினைக்கிறது, நம்ம பங்காரு அம்மாவை. அப்ப நான் அம்மாவுக்கு உடனே நன்றி சொல்லிட்டு, அப்ப உடனே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என் பையன் சொல்லிட்டு போனான்ல, நான் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ளர நல்லது நடக்கணுமா, நீ அம்மாட்ட வேண்டிக்கம்மான்னு சொன்னான் இல்லையா? அப்ப என்னுடைய பையனுக்கு போன் பண்றேன், இப்பதாம்மா நான் வந்து உள்ள நுழைய போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு, எனக்கும் தகவல் வந்துருச்சு, நான் போய் பார்த்துட்டு உன்னைய கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப உள்ள போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு குழந்தைய மட்டும்தான் பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. குழந்தைய பார்த்துட்டு, குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்குமா, கவலைப்படாதமா, அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. சக்திகளே 5 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த 1 மணி நேரத்துக்குள்ள கரெக்டா 5:53க்கு குழந்தை பிறந்திருக்குது. 6 மணிக்கு எனக்கு தகவல் வருது. நான் 5 மணில இருந்து நான் அம்மா கிட்ட ஏதாவது ஒரு சக்தி பீடத்துல அந்த பொண்ணு பேருக்கு சங்கல்பம் பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணணுமேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு ஒரு போராட்டம். அம்மா எப்படியாவது குங்கும அர்ச்சனை பண்ண வைமா, குங்கும அர்ச்சனை பண்ண வைமான்னு. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது அம்மா சொன்னது எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் சக்திகள். ஏனென்றால் சக்தி பீடங்கள் மேல்மருவத்தூரின் துணை ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில இருக்கிற இடம் மதுரை, நான் இருப்பது மதுரை. மதுரையில 3 சக்தி பீடங்கள் இருக்கின்றன.
அம்மா ஏன் வந்து அந்த உடுமலை சக்தி பீடத்துல, உடுமலைப்பேட்டை சக்தி பீடத்துல உள்ள அந்த கருவறை அம்மாவுக்கு குங்குமர்ச்சனை பண்ண செய்தார்கள் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு ஊழ்வினை இருக்கும். நீ அந்த இடத்தில் குங்குமர்ச்சனை பண்ணினால் அந்த ஊழ்வினை நிவர்த்தியாகும் என்பது நம் பங்காரம்மாக்கு தானே தெரியும் சக்திகளே. நமக்கு தெரியாது. அப்ப உடனே அப்புறம் நான் கவிதாக்கு போன் பண்ணி ரொம்ப நன்றிமா, அந்த குழந்தையும் அம்மாவும் நல்லா இருக்கிறாங்கம்மா, அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன மகிழ்ச்சினா, நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நம் அம்மாவை நாம் மனப்பூர்வமாக நம்பிக்கையுடன், அம்மா உன்னை என்று இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாத்த யாருமே இல்ல, நீதான் எனக்கு எல்லாம் பண்ணணும் நம்ம மனமுருக வேண்டும் பொழுது அம்மா ஓடோடி வந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவார்கள் சக்திகளை. அப்ப இந்த சித்தாடல் கடந்த திங்கட்கிழமை என்று நடந்தது. அப்பதான் நான் முடிவு பண்ணேன். அம்மாட்டையே நான் சொன்னேன், அம்மா மலேசியா, ஓம் சக்தி மலேசியால வர்ற சனிக்கிழமை நான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இந்த விஷயத்த நான் உலகம் எங்கும் சொல்லணுமா, இந்த சித்தாடல் இந்த மாதிரி சித்தாடலை அம்மா. அப்பதான் அம்மா சொன்னது எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது சக்திகளே. எல்லா சக்தி பீடத்திற்கும் போயிட்டு வாங்க. அம்மா சொல்லுவாங்க, நம்ம பாத பூஜைக்கு போகும்போது அம்மா உருவத்தில் இருக்கும் பொழுது, நம்முடன் உருவமாக இருந்து நம்மோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது, நம் பாத பூஜைக்கு செல்லும் போதெல்லாம் அம்மா சொல்லுவார்கள், எல்லா சக்தி பீடத்துக்கும் போயிட்டு வாங்க. அம்மா இருக்கும்போது கிட்டத்தட்ட 62 சக்தி பீடங்களை அம்மா நமக்காக அமைத்து கொடுத்து, இன்று அருவமாக மாறிய பின் சென்னை பெரம்பூர்ல ஒரு சக்தி பீடத்தை அமைத்து கொடுத்து, இன்று 63 சக்தி பீடங்கள் மூலமாக நம்மையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சக்திகளை. அதனால நான் சக்திகளுக்கு இந்த ஜூம் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் சக்திகள் அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டிய செய்தி, எந்த ஒரு பிரச்சனை வந்தால் நம் மனமுருக அம்மாவிடம், நம் வாழும் தெய்வம் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நம் ஆன்மீக குருவிடம் நாம் வேண்டும் பொழுது அம்மா நமக்கு உணர்த்துவார்கள் சக்தி. அம்மா நேரடியாக வந்து பேச வேண்டும் என்ற அவசியமே இல்லை. எனக்கு எப்படி உணர்த்தினார்கள், நீ ஏதாவது ஒரு சக்தி பீடத்துல குங்கும அர்ச்சனைக்கு பண்ணு, குங்கும அர்ச்சனை பண்ணுன்னு அம்மா உணர்த்தினார்கள். அப்ப எனக்கு அதுக்கு பிறகு அம்மா அதையும் சொல்லுவார்கள் சக்திகளை. நான் மனமுருக, அம்மா உன்னையின்றி எனக்கு வேறு கதி இல்லை அம்மா, நீதான் இந்த பிரச்சனைய நீ சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அம்மா ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லி குருவடி சரணம் திருவடி சரணம், குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க என்று சொன்னாலே போதும் சக்திகள். அம்மா ஓடோடி வந்து விடுவார்கள். நம்முடைய குரலை கேட்டு அம்மா ஓடோடி வந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் சக்திகளே. அப்புறம் 19ஆம் தேதி நம்ம ஆஸ்பத்திரிக்கு, அந்த பொண்ணு இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் உள்ள நவராத்திரி பிரசாதத்தை அந்த பொண்ணு கையில குங்கும பிரசாதத்தை கொடுத்தேன். அந்த பொண்ணுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. இதுல ஒரு சிறப்பு என்னவென்றால், அந்த பொண்ணு இதுவரைக்கும் மருவத்தூருக்கே போனது கிடையாது. அப்ப பாருங்கள் சக்திகளே, மருவத்தூரை பற்றி தெரியாத ஒரு பொண்ணுக்கு கூட நம் சக்திகள் மூலம், நம்முடைய செவ்வாடை சக்திகள் மூலம் அம்மா ஒரு பெரிய ஒரு சித்தாடலை நடத்தி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை அம்மா காட்டியிருக்கிறார்கள் என்றால், அம்மாவினுடைய கருணையே கருணை சக்தி. இந்த உலகம் இருக்கும் வரை நாம் ஆன்மீக குருவை வழிபட்டு கொண்டிருந்தால், நம் ஆன்மீக குரு நம் அனைவருக்கும் நல்வழி காட்டுவார்கள் என்பது இந்த சித்தாடல் மூலம் நாம் தெரிந்து கொண்டிருக்கும் சக்திகளே. அப்ப நம்ம அம்மாவிடம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அம்மாவிடம் மனமுருக வேண்டுவோம் சக்திகளே. மற்றவர்களுக்காக வேண்டும் போது கூட அம்மாவிடம், அம்மா நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு உணர்த்துமான்னு சொன்னாலே போதும் சக்தி. அம்மா நம்மளுக்கு உணர்த்தி அதற்குரிய வழிமுறைகளை காட்டுவார்கள். இந்த ஒரு பெரிய சித்தாடலை, சமீபத்தில் நடந்த சித்தாடலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு இந்த வழிகாட்டிய நம்முடைய ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களுக்கும் மற்ற நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. மீண்டும் மற்றொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் சக்திகளை. சக்தி, மிக அற்புதமான ஒரு நிகழ்வு சக்தி. அம்மாவின் பேரருளை, பங்கார அம்மாவின் பேரருளை உலகிற்கு பறைசாற்றும் ஒரு நிகழ்வு. மிக்க நன்றி சக்தி. தொடர்ந்து நீங்கள் வார வாரம் உங்களுடைய அனுபவங்களை தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி சக்தி.